தமிழ் கண்மாணவருக்கும் வணக்கம். இந்த சம்மரை சூப்பரா செலிப்ரேட் பண்ற மாதிரி ஸ்பெஷல் காம்போ ஆஃபரை நம்ம மேப்பிஃபைல பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணிருக்காங்க. செம்ம சூப்பர் குவாலிட்டியில இருக்கிற ஒரு அல்ட்ரா பிரீமியமான ஸ்மார்ட் வாட்ச், அதுவும் 4 ஸ்டாப்போட ஆண்ட்ராய்ட் அண்ட் ஐபோன்லயும் கனெக்ட் பண்ணிக்கிற TWS இயர்பட்ஸ், செம்ம குவாலிட்டியான செம்ம ஸ்டைலிஷான காலிங் ஆப்ஷனோட இருக்கக்கூடிய இந்த பூம் ஹெட்செட், இந்த 3 ப்ராடக்ட்டும் சம்மர் ஆஃபரா ஜஸ்ட் 1099க்கு நம்மளோட மேப்ஃபை ஆப்ல கொடுக்குறாங்க. அதுவும் ஆல் ஓவர் இந்தியா டெலிவரியோட. இந்த ப்ராடக்ட்டை நீங்க ஆண்ட்ராய்டு மொபைலா இருந்தா மேப்ஃபை ஆப்லயும், அப்படி இல்லைன்னா mapfy.com அப்படின்ற வெப்சைட்லயும் நீங்க பை பண்ணிக்கலாம். இதை நீங்க ஜஸ்ட் 99 ருபீஸ் பே பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் இந்த பரபரப்பான சூழ்நிலை இல்லாம இந்த நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பார்க்காம இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவாங்க அப்படின்னு நினைச்சா, முன்ன விட இந்த எலெக்ஷன் டைம்ல இருந்ததை விட இப்பதான் பயங்கர பரபரப்பா இருக்கிறானுங்க. ஆனா இவனுக்கு எந்த அளவுக்கு பரபரப்பா இருக்கிறானுங்க அப்படின்னா, இந்த வெப் சீரியஸ், சீரியல், இந்த திரைப்படங்கள்லாம் பாக்குற மாதிரி சட்டமன்ற தொடரை லைவ்ல பார்த்துட்டு இருக்கிறானுங்க. அது இன்னைக்கு சட்டமன்றம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஏதோ தொடரும் அப்படின்னு போட்ட மாதிரி, அச்சோ இன்னைக்கு இதோட முடிஞ்சு போச்சு, நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, அதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க 2 பேர் சேர்ந்து என்னென்ன பேசுவாங்க அப்படின்ற மாதிரி எப்படி ஒரு வெப் சீரிஸ் ஒரு விறுவிறுப்பா பார்ப்பானுங்க. அந்த மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டா பாத்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸை இப்ப தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி இவங்க இந்த நியூஸ் சேனல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த IPL இருக்கு இல்லையா, IPL பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25% பார்வையாளர் குறைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு IPL நிர்வாகமே சொல்லுது. அந்த அளவுக்கு இந்த எலெக்ஷன் பத்தின அந்த நியூஸ்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்டா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஏதோ ஒரு ஜாலியான விஷயமா இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப நல்லதான் இந்த சொசைட்டிக்கு. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் அரசியலை இவ்வளவு ஆர்வமா பாக்குறது, கவனிக்கிறது அப்படின்றது அரசியலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எங்க அப்பா காலகட்டத்தை விட எங்க தாத்தா காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா டீ கடை வாசல பெஞ்சில் உட்காந்துட்டு நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு பயங்கரமான அரசியல் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க பேசக்கூடிய அரசியல்ன்றது இப்ப இந்த டிவில இந்த டிபேட்லாம் உட்காந்துட்டு நாங்களாம் அரசியல் விமர்சகர்கள், நாங்களாம் அரசியல் ஆய்வாளர்கள் பேசுறாங்க இல்லையா, அவங்களோட ரொம்பவே நுணுக்கமா அரசியல் பேசக்கூடியவங்க எங்க தாத்தா காலத்துல இருந்தாங்க. அதனாலேயே இந்த அரசியல் பேசி சண்டை வர்றதுனாலேயே ஒரு சில இடங்களை பார்த்தீங்கன்னா இங்கு அரசியல் பேசாதீர்கள் அப்படின்னு சொல்லி செவுத்துல எழுதி வைக்கிறது, இந்த பேப்பர்ல எழுதி ஒட்டுறதுலாம் நிறைய டீ கடை சலூன் கடை எல்லாம் இருந்தது. ஏன்னா அவங்களாம் டீ கடை சலூன் கடை வாசல்ல உட்காந்துக்கிட்டு அரசியல் பேசி அதுல பெரிய சண்டை வந்து பெரிய கலவரான வரலாறுலாம் இங்க இருக்கிறதுனாலயே பல கடைகள்ல, முக்கியமா கிராமப்புறங்கள்ல சலூன் கடைலாம் பாத்தீங்கன்னா இங்க அரசியல் பேசாதீர்கள் அப்படின்னு சொல்லி எழுதி ஒட்டுவாங்க. சோ அந்த அளவுக்கு அரசியல் பேசப்பட்டு இருந்து எங்க தாத்தா காலத்துல. பட் இப்போ அதுக்கப்புறம் எங்க அப்பா ஜென்ரேஷன், நாங்க வளர்ந்த ஜென்ரேஷன்ல கூட பெருசா நாங்க அரசியல்லாம் பேசணும்ல. ஆனா இப்போ பார்க்கும்போது என்னன்னா, இவங்க எல்லாரும் இந்த அரசியலை இவ்வளவு ஆர்வமா உத்து கவனிக்கிறது அப்படின்றது அரசியலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மக்கள் எப்போ இந்த அரசியலும் இந்த அரசியல்வாதிகளோட வார்த்தையை உத்து கவனிப்பாங்க அப்படின்னா, ஒரு அரசியல்வாதிகள் எடுக்கிற அந்த முடிவுனால மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருது அப்படின்னா அப்பதான் இந்த அரசியல்வாதிகளோட வார்த்தைகளை உத்து கவனிக்கிறது. மற்றபடி இந்த அரசியல்வாதிகளை பத்தியோ இந்த அரசியல்ல அவங்க என்ன கொண்டு வராங்க, சட்டமன்றத்துல என்ன பேசுறாங்கன்ற பத்தி அவங்க பெருசா கண்டுக்கிறதே கிடையாது. இப்போ இந்த சட்டமன்ற தொடரையே லைவ்ல பார்த்து என்ன நடக்குது, இன்னைக்கு என்ன நடந்தது, இவங்க இன்னைக்கு என்ன சொன்னாங்க, அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு நுணுக்கமா கவனிக்கிறது அப்படின்றது ரொம்ப ஆரோக்கியமானது. ஏன்னா ஒரு விஷயத்த எப்போ ஒரு நபர்கள் ஒரு கூட்டம் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்பவே அவங்க கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா கவனிக்க தான் அதன் மீது ஆர்வம் வந்து அதன் மீது ஒரு கேள்வி எழுந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ உதயநிதி ஸ்டாலின் ஏதாவது ஒரு விஷயம் சொல்றாரு, இல்ல விஜய் ஏதாவது ஒரு விஷயம் சொல்றாரு அப்படின்னா அதை எடுத்துட்டு இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, உதயநிதி இப்படி சொன்னாரு, அப்ப இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்லி எங்கேயோ போய் தேடி கண்டுபிடிச்சு அதை எடுத்துட்டு வந்துடுறாங்க. இப்ப விஜய் ஒண்ணு சொன்னாரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, இதுக்கு முன்னாடி அரசியல் என்னெல்லாம் மாற்றங்கள் நடந்தது, இல்ல இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, இதை பத்தி இதுக்கு முன்னாடி இருக்கவங்க என்னெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு எங்க இருந்தாலும் தேடி எடுத்துட்டு சோசியல் மீடியால அப்லோட் பண்ணி விட்டுறாங்க. சோ அந்த அளவுக்கு இவங்க அந்த அரசியல் மீது ஆர்வமா கத்துக்கிறது அப்படின்றது மேபி ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்றதுக்காகவே இவங்க கொண்டு பேசுறதா கூட இருக்கட்டுமே, அப்படியே இருந்தாலும் இவங்க கத்துக்கிறது அரசியலுக்கும் இந்த சமூகத்துக்கும் ரொம்பவே நல்லது. ஆனா இதுல என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா, எல்லாருமே இந்த நியூஸ் சேனல் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்ப ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் சேனல்ஸோட வியூஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா 30K 40K 50K, இதுக்கு முன்னாலும் பாத்தீங்கன்னா 5K 6K தான் இருக்கும். இப்பெல்லாம் 30 40 50ன்ற அளவுக்கு தான் அந்த வியூஸே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த நியூஸ் சேனல்ஸோட அந்த வியூஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால இந்த என்டர்டைன்மெண்ட் சேனல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த மூவிஸ் போற இந்த சன் டிவியா இருக்கட்டும், இல்ல KTVயா இருக்கட்டும், இல்ல விஜய் டிவி, இந்த சேனல்ஸோட TRP அப்படின்றது பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, IPLோட அந்த வியூவர்ஸு 25% குறையிற அளவுக்கு இவங்க எல்லாரும் இப்ப இந்த அரசியல் மீது கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் விஜய் அவர்கள் பதவி வைத்ததுக்கு அப்புறம் அந்த எதிர்கட்சி அரசியல் தலைவரோட வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கா போய் பார்த்த அந்த விஷயம் அப்படின்றது உண்மையிலே ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இவங்க அந்த பதவியை அன்னைக்கே பாத்தீங்க அப்படின்னா நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்னு சொல்லி ஒரு இறுக்கமான மனநிலையை தான் இந்த விஜய் அவர்களும் உதயநிதி அவர்களும் ஆப்போசிட்ல இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு இறுக்கமான ஒரு மனநிலை இருந்தது. பட் அந்த இறுக்கமான ஒரு மனநிலையை அந்த பிரேக் பண்ற மாதிரி எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் சேவை செய்தா வந்திருக்கேன், நானும் சண்டை செய்ய வரல அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரோட வீட்டுக்கும் விஜய் அவர்களே போய் பார்த்து அவங்கள வாழ்த்து பெற்று வந்தது அப்படின்றது
அரசியலுக்கு ஒரு நல்ல ஒரு மாண்பான ஒரு விஷயம் தான். இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவங்க வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் வாசல்லே நின்று அவரை வந்து கட்டிப்பிடிச்சு வாழ்த்தி கூட்டு போனது அப்படின்றது அதுவும் ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களும் அவரோட வீட்டு ஹால்ல இருந்து கைப்பிடிச்சு கூட்டு போய் அவரோட ரூம்ல உட்கார வச்சு பேசி அந்த சால்வை போத்தி அந்த நாகரிகமான மரியாதைகளை பரிமாறிக்கிட்டது அப்படின்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையே என்னவா இருக்கு அப்படின்னா, எதிர்கட்சி அப்படின்னா அது என்னமோ ஒரு எதிரி கட்சி மாதிரி பார்க்கக்கூடிய சூழல் இருக்கு. எதிர்கட்சி அப்படின்றது இந்த அரசியல்ல நடக்கக்கூடிய விஷயங்களை அது இல்ல இது சரி இது தப்பு, நீங்க இது மக்களுக்கு எதிராக பண்றீங்க, இது மக்களுக்கு நல்லது இல்ல உங்க கட்சி இந்த மாதிரிலாம் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்கட்சியா இருந்து அதுக்குதான் கேள்வி கேட்குமே தவிர, இன்னமும் இது ஓன் ஜாதி ஏன் ஜாதி இது ஏன் மதம் அதே மாதிரி இது ஏன் கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு கட்சி சார்பா பிரிஞ்சு சண்டை போறது அப்படின்றது யாருக்குமே நல்லது இல்லை. சோ அதை இந்த இடத்துல விஜய் அவர்கள் பிரேக் பண்ணது ரொம்பவே நல்லது. ஒரு எதிர்கட்சி அப்படின்னா கொள்கை செயல்பாடு மக்கள் பணி இந்த நாட்டோட எதிர்கால முன்னேற்றம் இதுக்கு எல்லாத்துக்கும் ஆளுங்கட்சி அப்படின்றது சரியா செயல்படணும். மக்களுக்கு எதிராகவோ இந்த நாட்டுக்கு எதிராகவோ இந்த கொள்கைக்கு எதிராகவோ எந்த ஒரு வகையிலும் செயல்படக்கூடாது அப்படின்னு அதை ஒரு எதிர்கட்சியா இருந்து கேள்வி கேட்கணும். அதை விட்டுட்டு எதிர்கட்சியில நாங்களாம் எதிர்கட்சி அப்படின்ற மாதிரி என்னமோ எதிர்கட்சி அப்படின்னா என்னமோ பரம்பரையான பகை அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி ரெண்டு குழுக்களுக்கு இடையே ஒரு வாரம் உருவாக்கி வருது அப்படின்றது அரசியலுக்கு நல்லதே கிடையாது. ஆக்சுவலா இதை யார் அதிகமா பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் சோசியல் மீடியா இவங்க தான் அதை பண்ணுவாங்க. ஏன்னா இது அவங்களோட தொழிலுக்கு தேவை. இப்படி ரெண்டு பேர் எதிரெதிராக இருந்து அடிச்சுக்கிட்டாதான் அவங்களோட வியாபாரம் அப்படின்றது நடக்கும். இங்க பத்திரிகை தர்மம் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இங்க பத்திரிகை வியாபாரம் மட்டும்தான். சோ இவங்க இப்படி சொன்னாங்க, அவங்க இப்படி சொன்னாங்க, இது இப்படி ஆச்சு, இவங்களால இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் கோல் மூட்டி விட்டு இவங்க சொல்லாத கூட இப்படி சொன்னதாக கூறப்படுகிறது அப்படின்ற மாதிரி ஏதாவது திருச்சி நியூஸ் போட்டாங்க அப்படின்னா அதை படிக்கிறதுக்கும் பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்றதுனால இவங்க எப்பவுமே ரெண்டு பெரிய துருவங்களை வளர்த்து விட்டுட்டே இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்க, அதாவது ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படின்னா அது இந்த பத்திரிகைக்கும் ஊடகத்துக்கும் இந்த சோசியல் மீடியாவுக்கும் பெரிய வருமானம் இருக்காது. அதனால இவங்களுக்கு பெரிய லாஸ் ஆகும் அப்படின்றதுனாலயே எப்பவுமே இந்த ரெண்டு துருவங்களை இந்த எதிர துருவங்களா வச்சு பார்க்கணும் அப்படின்னு தான் இந்த பத்திரிகை இந்த ஊடகம் இந்த சோசியல் மீடியா ஆசைப்படுமே தவிர இவங்களை ஒண்ணு சேர்க்கணுன்ற ஒரு எண்ணத்துல செயல்படாது. இந்த ஊடகங்கள் இந்த பேப்பர் சேல்ஸுக்காகவும் டிஆர்பி ரேட்டிங்காகவும் என்ன வேணாலும் செய்வாங்க, எதை வேணாலும் கொளுத்தி போடுவாங்க. அப்பதான் அவங்களுக்கான இந்த வியாபாரம் அப்படின்றது தொழில் அப்படின்றது நடக்கும் அப்படின்றதுக்காக விஜய் அவர்கள் மத்தவங்களை போய் பார்த்தாரு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த திமுக இந்த ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் போய் பார்த்தது அப்படின்றது ஆக்சுவலா அதுல கொஞ்சம் ஒரு ஸ்பெஷலான ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஏன்னா விஜய் அவங்க அப்பா எஸ்எஸ்சி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா டிஎம்கே, அவரை பார்த்தீங்கன்னா ஒரு கலைஞரின் வளர்ப்பு தான். கலைஞரோட கூடாரத்திலிருந்து வளர்ந்த ஒரு நபர் தான் எஸ் அவர்கள். சந்திரசேகர் அவரோட திரைப்படங்களை பாத்தீங்க அப்படின்னா கலைஞர் அவரோட அந்த சிந்தனையும் தாக்கமும் அவரோட திரைப்படங்களை நிறையவே இருக்கும். முக்கியமா சந்திரசேகர் அவரோட 3 திரைப்படங்களுக்கு சட்டம் ஒரு விளையாட்டு, நீதிக்கு தண்டனை, இது எங்கள் நீதி, இந்த 3 திரைப்படங்களுக்கும் கலைஞர் அவர்கள் தான் வசனங்கள் எழுதி கொடுத்தாங்க. சோ இவரோட திரைப்படங்கள் முழுக்க முழுக்க கலைஞர் அவர்களுடைய அந்த கொள்கை அந்த சிந்தனையை சார்ந்துதான் இவரோட திரைப்படங்களே இருக்கும். சோ அந்த பட்டர்ல இருந்து வந்ததான் விஜய் அவர்களும். விஜய் அவர்களுக்காக கலைஞர் அவர்கள் பாத்தீங்கன்னா அவரோட இமேஜை இன்னும் கொஞ்சம் மெருகத்தணுன்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் அவரே தனிப்பட்ட முறையில் பண்ணியிருக்கிறாரு. 2006 மன்மோகன் சிங் அவர்கள் இந்த தமிழ்நாடு இந்த தமிழர்களோட தான் பொங்கலை சிறப்பிக்கும் வகையில ஒரு ஸ்டாம்ப் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த ஸ்டாம்பை போயிட்டு வாங்கினது விஜய் அவர்கள் தான். மன்மோகன் சிங் அவர்கள் வெளியிடுற அந்த தபால் தலையை விஜய் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துக்கு அனுப்பிச்சு வச்சது கலைஞர் அவர்கள். இதனால பல பேர்கிட்ட கலைஞர் அவர்கள் பகையை வளர்த்துக்கிட்டாங்க. என்ன ஒரு நடிகனை போய் இந்த மாதிரி நீங்க வளர்த்து விடுறீங்க, இதெல்லாம் தேவையில்லாத அப்படின்னு சொல்லி அப்பவே கலைஞர் அவர்கள் எதிராக ஒரு சில குரல்லாம் கொடுத்தாங்க, வேணாம் தேவையில்லாம நீங்க பண்றீங்க அப்படின்னு. சோ அப்படி கலைஞரோட அந்த வளர்ப்புல இருந்து வந்ததுதான் விஜய் அவர்களும். சோ விஜய் அவர்கள் மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி இருந்த எல்லாருமே எஸ்ஏசியா இருக்கட்டும், விஜயகாந்த் அவர்களா இருக்கட்டும், ராதா ரவியா இருக்கட்டும், வாகை சந்திரசேகரா இருக்கட்டும், சோ இந்த மாதிரி கலைஞர் அவரோட டீம்ல இருக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்தாங்க. சோ அப்படி வந்தவர் தான் விஜய் அவர்களும். இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா கலைஞர் அவரோட குடும்பமே விஜய் அவரோட மிக தீவிரமான ஃபேன்ஸ் தான். அதனாலதான் உதயநிதி அவர்கள் ரெட் ஜெயிண்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி ஆரம்பிச்ச உடனே நான் என்னோட முதல் திரைப்படமே நான் விஜய் அவர்களை வச்சுதான் எடுப்பேன் அப்படின்னு ரெஜெண்ட்ல முதல்ல குருவி அப்படின்ற திரைப்படத்தை எடுத்தாங்க. அதே மாதிரி விஜயோட ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் மொரட்டு அணிலா மாறுவாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஒவ்வொரு பிறந்த நாளும் பாத்தீங்கன்னா முதல் ட்வீட் உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் போடுவாங்க. அதே மாதிரி விஜய் அவரோட புதிய திரைப்படம் ஏதாவது ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதுல முதல்ல ட்வீட் போறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். ஐ எம் வெயிட்டிங்ன்றது, இந்த புதிய திரைப்படத்தை நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றது, டிக்கெட் கிடைக்குமான்றது. ஸோ அந்த மாதிரி விஜய் அவர்களை பிரைஸ் பண்ணி நிறைய ட்வீட் போடுறது உதயநிதி ஸ்டாலின் அவர் தான். ஸோ அந்த மாதிரி முரட்டு அணிலா இருந்தவர் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆனா பட் கால சூழ்நிலை மாறும் இல்லையா? ஸோ கால சூழ்நிலை மாறும்போது அவங்களுக்கு ஏற்ற ஒரு அரசியலை அவங்க வழிநடத்தி கொண்டு போகணும் தான் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க கிட்ட இருந்து முரண்பட்டு வெளியே வந்து தான் விஜய் அவர்கள் இந்த அரசியல் கட்சியை தொடங்கினது. அதே மாதிரி விஜய் அவர்கள் வைகோ அவர்களோட வீட்டுக்கு போனது. வைகோ அவர்களால் தனக்கு அரசியல்ல பெரிய லாபம் இல்லை அப்படின்னாலும் அவரோட வீட்டுக்கு போயிட்டு அவரோட மதிச்சு பார்த்ததுக்கான மிக முக்கிய காரணம் அவரோட பேச்சு. இப்ப இருக்கிற நிறைய பேருக்கு வைகோ அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோல் மெட்டீரியலா தான் தெரியும். பட் ஒரு காலத்துல
வைகோ அவர்கள் மாதிரி ஒரு சிறந்த பேச்சாளர் வந்துட்டு தமிழ்நாட்டிலே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர். ஸோ அவர் வீட்டுக்கு போயிட்டு அவருக்கு உண்டான மரியாதை விஜய் அவர்கள் கொடுத்தது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அவரோட பையனும் வாசல்லே வந்து அவருக்கு வந்துட்டு சால்வெல்லாம் போட்டு மாலெல்லாம் போட்டு வீட்டுக்குள்ள கொண்டு போனதுக்கு அப்புறம் வைகோ அவர்கள் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. வைகோ மூஞ்சில இவ்வளவு சிரிப்பு வருமா அப்படின்றது விஜய் அவர்கள் கூட இருக்கும்போது தான் பரவாயில்ல, இந்த மனுஷன் இவ்வளவு சிரிக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருந்து. அதை விட முக்கியமா அவங்க வீட்டுல இருக்க எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வைக்கும்போது, அவங்க வீட்டுல வேலை செஞ்சாங்க, அந்த வேலைக்காரங்களையும் அறிமுகப்படுத்தி வைக்கும்போது வைகோ அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்க, இதோ இவங்க எல்லாம் விசிலுக்கு ஓட்டு போட்டவங்க அப்படின்னு சொல்லி. என் வீட்டுல இருக்கிறவங்களே உங்களோட கட்சியான அந்த விசில் சின்னது தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு அவர் வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு வெளிப்படையா சொல்றதுன்றது அதெல்லாம் ஒரு பெருந்தன்மை தான். அதுலயும் ஒரு அம்மா வந்து விஜய் பார்த்து அந்த திருஷ்டி சுத்தி போட்டது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அழகா இருந்து. அவங்களுக்கு திருப்பி விஜய் அவர்களும் திருஷ்டி சுத்தி போட்டது அப்படின்றது ஒரு எளிய மக்கள் கிட்ட விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆயிருக்கிறாரு அப்படின்றது இதை பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு அரசியல் தலைவரோட வீட்டுல இவங்க வேலை செஞ்சாலும் என் வீட்டுல வேலை செய்யறவங்களே உங்களுக்கு தான் வாக்கு செலுத்தினாங்க அப்படின்றது ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு அவ்வளவு தெளிவா தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, சோ ஒரு எளிய மக்கள்கிட்ட விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு போய் சென்றடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்றதுக்குலாம் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன உதாரணம். அதே மாதிரி அன்புமணி அவர்களோட வீட்டுக்கு போனதா இருக்கட்டும், அதெல்லாம் தாண்டி முக்கியமா சீமான் அவரோட வீட்டுக்கு போனது எப்படி இருந்தது அப்படின்னா, வேல் படத்துல இந்த வேலு கேரக்டர் சக்கரவண்டி வீட்டுக்கு போனா எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்தது. டென்ஷன் ஆகாதீங்க, அண்ணன் சும்மா பார்க்கலாம் வந்து. நான் உங்ககிட்ட பிரச்சனை பண்ண வரல, எல்லா வாட்டியும் இதே மாதிரி சமாதானமா போயிட்டு இருக்க மாட்டேன். சோ இந்த அரசியல் மாண்பு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு இன்னொரு பக்கம் என்னவா இருந்ததுன்னா, ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இப்ப பாரு, நான் சிஎம் உன் வீட்டுக்கு வரேன், இந்த எல்லாரும் சொன்னாங்க இல்லையா, விஜய் வெளியே வா, விஜய் வெளியே வா அப்படின்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் வெளியே என்ன உன் வீட்டுக்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் ஆகி அவங்க வீட்டுக்கு எல்லாம் போயிட்டு ஒரு கெத்தா ஒருத்தர் போவாங்க இல்லையா, இவர் வந்துட்டு நான் சிஎம் ஆகிட்டு உன் வீட்டுக்கு வரேனே அப்படின்னு சொல்லி சிஎம் ஆகி ஒவ்வொருத்தரோட வீட்டுக்கு போனது அப்படின்றது மேபி அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது கெத்தாவும் இருந்திருக்கலாம். அவங்களோட அந்த என்ன சொல்றது, அவங்க தொண்டர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அது ரொம்பவே கெத்தா இருந்திருக்கலாம். ஏன்னா நியூஸ்ல போடும்போது எப்படி போடுவாங்க, முதலமைச்சர் விஜய் ஸ்டாலின் வீட்டுக்கு சென்றிருந்தார், முதலமைச்சர் விஜய் வைகோ வீட்டுக்கு சென்றிருந்தார், முதலமைச்சர் விஜய் அன்புமணி வீட்டுக்கு சென்றார், முதலமைச்சர் விஜய் சீமான் வீட்டுக்கு சென்றார்னு அந்த முதலமைச்சர் விஜய் இவங்க வீட்டுக்கு சென்றாருன்னு தான் போட்டிருப்பாங்க. முதலமைச்சர் விஜய் வரவேற்க வீட்டு வாசலில் ஸ்டாலினும் வைகோவும் அன்புமணியும் சீமானும் காத்திருந்தார்கள். அந்த முதலமைச்சர் விஜய்னு ஒண்ணு இருக்குல்ல, சோ அது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கெத்து தானே. ஏன்னா இவங்க எல்லாரும் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அத்தனை பேர் வீட்டுக்கும் சிஎம் ஆகி போறது அப்படின்றது இட்ஸ் குட். இந்த அரசியல் மாண்பு அப்படின்றது விஜய் எவ்வளவு பெருசா பண்ணிட்டாரு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா சிலாகிச்சு பேசினாங்க இல்லையா. இந்த அரசியல் மாண்பு இப்பதான் சமீப காலமா தான் இல்லாம போயிருச்சு. இந்த அவங்கள பத்தி இவங்க திட்டுறது, இவங்கள பத்தி அவங்க திட்டுறது, நீ வந்துட்டு எனக்கு எதிரிடா, நீ வந்துட்டு எனக்கு பரம்பரை பகையரிடா அப்படின்றதெல்லாம் இப்போ சமீப காலமா இந்த ஊடகங்கள் மூலயமா பூதாகரமா வெடிச்சதான். பட் இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்த அரசியல் மாண்பு அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கதான் செஞ்சது. 2016 ஜெயலலிதா அவர்கள் பெரும்பான்மை ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட பதவியேற்பு விழாவுக்கு எல்லாரும் அழைக்கும் போது ஸ்டாலின் அவர்களையும் ஜெயலலிதா அவர்கள் அழைச்சிருந்தாங்க. ஆனா அந்த பதவியேற்பு விழால இந்த ஆடியன்ஸ் உட்காராங்களே, அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-16வது ரோல தான் ஸ்டாலின் அவர்களை உட்கார வச்சிருந்தாங்க. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு பேசு பொருளாச்சு. இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டாலின் அவர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி 16வது ரோல உட்கார வைக்கிறீங்களே, அவங்க வந்துட்டு ஒரு எதிர்கட்சியாச்சு, அவங்க ஒரு பாரம்பரியமான கட்சியாச்சு அப்படின்னு சொல்லி பரபரப்பா பேசினதுக்கு அப்புறம் திமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்களுக்கு முன்பதிவு இருக்கைகள் ஒதுக்கப்படவில்லை என்பதால் அதிமுகவினருக்கு பின்னால் இருந்த 15வது வரிசையில் சென்று அமர்ந்தனர். அதை கேட்ட ஜெயலலிதா அவர்கள் உடனடியா ஒரு வருத்தம் தெரிவிக்கிற மாதிரி ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருந்தாங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்தது எனக்கு தெரியாது, இதை வந்துட்டு பிடபிள்யூ இந்த பொதுப்பணித்துறை அவங்க தான் வந்து மரபு முறைப்படி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒதுக்கி இருக்கிறாங்க, எனக்கு இது முன்னாடியே தெரிஞ்சது அப்படின்னா அந்த மரபுகளை மீறி அந்த மரபுகளை முடிச்சு அவங்க வந்துட்டு முன் வரிசையில் வந்துட்டு இடம் ஒதுக்கி இருப்பேன். பட் எனக்கு இது தெரியாம போனது. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களையும் திமுகவையும் அவமதிக்கும் நோக்கம் எனக்கு துளியும் இல்லை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம இந்த மாநிலத்தோட வளர்ச்சிக்கு திமுக இணைந்து செயல்பட தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அவர்கள் ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தாங்க. அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் ஸ்டாலினை அவமதிக்கும் நோக்கம் எதுவும் இல்லை என முதலமைச்சர் ஜெயலலிதா விளக்கம் அளித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பதவியேற்பு நிகழ்ச்சியில் மரபு முறைப்படி இருக்கைகள் ஒதுக்கப்பட்டதாக பொதுத்துறை அதிகாரிகள் தன்னிடம் கூறியதாக தெரிவித்திருக்கிறார். இது குறித்து அதிகாரிகள் தமது கவனத்திற்கு முன்னரே கொண்டு வந்திருந்தால் மரபு விதிகளை தளர்த்தி ஸ்டாலினை முன்வரிசையில் அமர வைத்திருப்போம் என்றும் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் ஸ்டாலினையோ அல்லது திமுகவையோ அவமதிக்க வேண்டும் என்ற நோக்கம் தமக்கு இல்லை என்றும் அதில் கூறியுள்ளார். மேலும் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றதற்காக ஸ்டாலினுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். ஸ்டாலினுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஜெயலலிதா,
மாநிலத்தின் வளர்ச்சிக்காக திமுகவுடன் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சோ இதுவும் ஒரு மாண்பான ஒரு விஷயம் தான். ஆக்சுவலா ஜெயலலிதா அவர்கள் இதுக்கு பெருசா அவங்க ரியாக்ட் பண்ணிருக்க அவசியமே இல்லையே, அது பொதுப்பணித்துறை பண்ண மிஸ்டேக் பா, எனக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி சிம்பிளா முடிச்சுட்டு போயிருந்திருக்கலாம். அதுக்கு வருத்தம் தெரிவிச்சு ஸ்டாலின் அவர்கள் நன்றியும் தெரிவிச்சு திமுகவுடன் இந்த மாநில வளர்ச்சிக்கு இணைந்து செயல்பட தயாராக உள்ளேன் அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் ஒரு என்ன சொல்றது ஒரு மாண்பு ரீதியா நடந்துகிட்ட விஷயம் அப்படின்றது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி அதுக்கு முந்தைய காலகட்டங்களான இந்த எம்ஜிஆர் கலைஞர் அவங்களோட காலகட்டத்திலையும் எம்ஜிஆர் அவர்கள் சிஎம்மா இருக்கும்போது சட்டமன்றத்துக்கு வெளியே வரும்போது கலைஞர்கிட்ட சொல்லிட்டு தான் வர்றாரு, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்லிட்டு தான் வருவாங்க. அதே மாதிரி கலைஞர் அவர்களும் சொல்லிட்டு தான் வருவாங்க. அவங்களுக்குள்ள பெரிய ஈகோலாம் இருக்காது. வெளியில பாத்தீங்கன்னா மைக்க பிடிச்சி ஆச்சா போச்சுன்னு அடிச்சு பிடிச்சி பேசிப்பாங்க தவிர, பட் அந்த நேருக்கு நேர் பார்க்கும்போது அந்த ஒரு மரியாதையை ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரமா பரிமாறிப்பாங்க. இவங்களோட மாண்புக்கு குறிப்பிட்டு இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா தமிழிசை அவங்களோட அந்த கல்யாணம், அவங்க கல்யாணத்துக்கு எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் அவர்களும் ஒன்னா கலந்துக்கிட்டு கலைஞர் என் நண்பர் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்ல, எம்ஜிஆர் என் நண்பர் அப்படின்னு கலைஞர் சொல்ல. சோ இவங்க ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு யூகமும் இல்லாம தமிழிசை அவங்களோட கல்யாணத்தை முன்று நடத்தி வச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க ஆக்சுவலி இருவர் படத்தை கூட பார்த்துருப்பீங்க. பிரகாஷ் ராஜும் மோகன்லால் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சேர்ல உட்காந்துக்கிட்டு ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்ணாங்களே, அது ஆக்சுவலா தமிழிசை அவங்களோட கல்யாணம் தான். ஸோ அந்த மாதிரி அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு அந்த மாண்பு அந்த மரியாதை அப்படின்றத அவங்களும் பயங்கரமாவே கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க. எனது நண்பரும் என்னுடைய அன்பருமான டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அதுலயும் முக்கியமா எம்ஜிஆர் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்துட்டு பெருசா அதையும் கேர் பண்ணிக்க மாட்டாரு. எப்படின்னா என்னை பத்தி எனக்கு தெரியும், என்னால என்ன பண்ண முடியும் எனக்கு நல்லாவே தெரியும், அதனால இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை அப்படின்னு அவர் வந்துட்டு அவரோட ஒரு தனி பாணியில தான் பயணிப்பாரு. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா மூகா முத்து அவர்கள். கலைஞர் அவரோட பையன் மூகா முத்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு எதிராக எம்ஜிஆர் மாதிரியே ஒருத்தர் எம்ஜிஆருக்கு எதிராக வளர்க்கணும் அப்படின்னு கொண்டு வந்ததுதான் மூகா முத்து அவர்கள். தன்னோட இமேஜை காலி பண்றதுக்காகவே தனக்கு எதிராக தன்னை மாதிரியே ஒருத்தரை வந்துட்டு கலைஞர் அவர்கள் வந்துட்டு சினிமா துறை கொண்டு வராரு அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சும் கூட அவர் நடிச்ச அந்த முதல் திரைப்படத்துக்கு பிள்ளையோ பிள்ளை அப்படின்ற அந்த முதல் திரைப்படத்துக்கு கிளாப் அடிச்சு ஆரம்பிச்சு வச்சது எம்ஜிஆர் தான். நீ எனக்கு எதிராக யாரா வேணாலும் கூட்டுவா, ஆனா நான் தான் அப்படின்ற அந்த ஒரு கான்பிடென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் பயங்கரமா இருந்து, அதனாலதான் தனக்கு எதிராக தன்னோட இமேஜை கெடுக்கணுன்றதுக்காக தன்னை மாதிரியே ஒருத்தரை கலைஞர்கள் திரைத்துறை கொண்டு வந்தாலும் அவரோட அந்த திரைப்படத்துக்கு பார்த்தீங்கன்னா கிளாப் அடிச்சு தொடக்கி வச்சிருந்தாரு எம்ஜிஆர் அவர்கள். அதே மாதிரி 1967 அண்ணா அவர்கள் காமராஜர் அவர்களை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் இங்க பயங்கரமா கொண்டாடும் போது அண்ணா அவர்கள் அதை பெருசா வரவேற்கல. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா காமராஜர் அவர்கள் மாதிரி நல்ல ஒரு அனுபவசாலியா தோக்கடிச்சது அப்படின்றது நம்மளோட தோல்விதான். அவர் சட்டமன்றத்துல இருந்திருந்தாரு அப்படின்னா நாம இன்னும் சிறப்பா செயல்பட அது பெருசா உதவி இருக்கும் அப்படின்னு சொல்லி வருத்தம் தெரிவிச்சது மட்டும் இல்லாம நாம ஜெயிச்சுட்டோம் இல்லன்னு சொல்ல, ஆனா அதுக்காக காங்கிரஸ்காரங்களை அவமானப்படுத்துற மாதிரி அவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி எந்த விதமான செயல்பாடும் ஈடுபடக்கூடாது அப்படின்னு இந்த வெற்றி கொண்டாட்டத்தை தயவு செஞ்சு தள்ளி போடுங்க அப்படின்னு அதை சொல்லிட்டு அண்ணா அவர்கள் வெற்றி பெற்றதும் முதல்ல போய் சந்திச்சது காமராஜர் அவர்கள் தான். சோ இந்த அளவுக்கு ஒரு அரசியல் மாண்பு அப்படின்றது அவர்கிட்ட நிறையவே இருந்தது. அதனாலதான் அண்ணா அவர்கள் காமராஜர்களை பத்தி சொல்லும்போது மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதே மாதிரி தான் காமராஜர் அவர்களும் ஆக்சுவலா ராஜாஜி அவர்கள் வந்துட்டு முதல்வராக இருக்கும்போது அவர் வந்துட்டு இந்த குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது வந்து கட்சிக்குள்ள பெரிய சலசலப்பாகி இல்ல இது சரிபட்டு வராது, குலக்கல்வி திட்டம் எல்லாம் இங்க கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனையாகி ராஜாஜி அவர்கள் பதவி விலகிட்டாங்க அந்த முதலமைச்சர் பதவியில இருந்து. அப்புறம் அந்த முதலமைச்சர் பதவிக்கு வேற யாராவது ஒருத்தர் வரணும் அப்படின்னு சொல்லி காமராஜர்ல ஒரு சில பேர் முன்மொழிஞ்சாங்க. சோ அப்ப பாத்தீங்கன்னா காமராஜருக்கு எதிராக சுப்பிரமணியம் அவர்கள் நின்னாங்க. அந்த முதல்வரை தேர்ந்தெடுக்கிற அந்த காங்கிரஸ் மீட்டிங் பார்த்தீங்கன்னா காமராஜருக்கு ஆதரவா 93 பேரும் சுப்பிரமணியம் அவர்களுக்கு ஆதரவா 41 பேரும் வாக்கு செலுத்தினாங்க. இந்த சுப்பிரமணியத்துக்கு ஆதரவு வாக்கு செலுத்தி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்தவத்சலம் அவர்கள். 93 பேர் ஆதரவு தெரிவிச்சனால காமராஜர் அவர்கள் தான் தமிழ்நாட்டோட முதல்வர் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் காமராஜர் என்ன பண்ணாரு அப்படின்னா தனக்கு எதிராக எதிர்த்து நின்னார் இல்லையா சுப்பிரமணியம், அவரையும் காமராஜருக்கு எதிராக சுப்பிரமணியம் தான் முதலமைச்சரா வரணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆதரவு தெரிவிச்ச பக்தவத்சலம் இருக்கா இல்லையா, சுப்பிரமணியம் பக்தவத்சலம் இவங்க 2 பேரோட அந்த அரசியலும் அந்த அரசியல் அறிவு அனுபவமும் நமக்கு தேவை அப்படின்னு தனக்கு எதிராக யார் செயல்பட்டாங்களோ அவங்களையும் தன்னோட அமைச்சர்களை சேர்த்துக்கிட்டு ஆட்சி செஞ்சவர் தான் காமராஜர் அவர்கள். இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா காமராஜருக்கு எதிராக தான் இந்த திராவிட கழகம் அப்படின்றது ஆரம்பிக்கப்பட்டது இல்லையா. இப்போ காமராஜர் அவர்கள் முதல்வராக தேர்ந்தெடுத்திருந்தாலும் காமராஜர் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது, அதாவது ஒரு எம்எல்ஏ கிடையாது. ஸோ எம்எல்ஏ கிடையாது அப்படின்றனால அவர் வந்துட்டு முதலமைச்சராக நீடிக்க முடியாது அப்படின்னு காமராஜர் அவர்கள் குடியாத்தம் இடைத்தேர்தல் நின்னாரு.
காமராஜருக்கு எதிராக தொடங்கப்பட்ட அந்த திமுக இருக்கு இல்லையா, அந்த திமுகவில் இருக்கிறவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, குலக்கல்வி திட்டத்துக்கு எதிராக காமராஜர்கள் செயல்பட்டதுனால, ராஜாஜிக்கு எதிராக அந்த குலக்கல்வி திட்டம் தமிழ்நாட்டில் வரக்கூடாது அப்படின்றதுக்காக காமராஜர் அவர்கள் இவ்வளவு மும்முரமா செயல்பட்டாரு அப்படின்றதுனால திமுக காமராஜர் ஆதரிச்சு குடியாத்தத்துல காமராஜர்களை ஜெயிக்க வச்சிருந்தாங்க. சோ இப்படி இந்த அரசியல் மாண்புக்கான அந்த உதாரணங்கள் பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு அரசுல நிறையவே இருக்கு. அது நடுவுல எப்ப காலியாச்சு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பத்திரிகை, ஊடகம், சோசியல் மீடியா, இதனாலதான் இந்த அரசியல் மாண்புன்றது, இந்த எதிர்கட்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா அது ஒரு எதிர்கட்சியா மாத்தி அவங்களோட அந்த பேப்பர் சேல்ஸுக்காகவும் அவங்களோட அந்த டிஆர்பிக்காகவும் ரெண்டு துருவங்களை வச்சுக்கிட்டு ரெண்டு கட்சிக்கும் சண்டை மூட்டிக்கிட்டு அந்த என்ன சொல்றது ஃபிளாஷ் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ், ஃபிளாஷ் நியூஸ் அப்படின்றது அடிக்கடி வரணும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து இந்த மாதிரியான செயல்களை இந்த ஊடகங்களும் இந்த நியூஸ் சேனல்ஸும் பண்றதுதான். அண்ட் விஜய் அவர்கள் இந்த எதிர்கட்சி தலைவரை போய் பார்த்ததை விட ரொம்ப நாகரிகமான மாண்பு கலந்த இன்னொரு விஷயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செங்கோட்டையன் அவர்களுக்கு அவர் கொடுத்த அந்த மரியாதை. செங்கோட்டையன் அவர்கள் ஏடிஎம்கேல இருந்து டிவிகே கட்சிக்கு போனவங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி ஏற்கனவே பாரம்பரியமான கட்சியில இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னொரு பெரிய பாரம்பரியமான ஒரு கட்சியில தான் போய் ஜாயின் பண்ணுவாங்க. ஆனா செங்கோட்டையன் அவர்கள் ரொம்ப தைரியமா டிவிகே கட்சியில, அதாவது புதுசா ஆரம்பிச்ச ஒரு கட்சியில போய் ஜாயின் பண்ணிருந்தாங்க. தன்னை நம்பி அவ்வளவு பெரிய கட்சியில இருந்து வந்த அந்த நபரை எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குமோ அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்திருந்தாரு விஜய் அவர்கள். ஆக்சுவலா அவரு டிவிகேல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் அவரோட கழுத்துல துண்டை போட்டு அந்த உறுப்பினர் கார்டு வந்து அவர் பாக்கெட்ல வச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் செங்கோட்டையன் அவர்கள் பாத்தீங்கன்னா அவங்களோட பாக்கெட்ல ஜெயலலிதா அவர்களோட போட்டோ தான் வச்சிட்டு இருந்தாரு. இந்த டிவிகேல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா விஜய் அவரோட போட்டோவை அவரோட பாக்கெட்ல வச்சிருந்தாரு. அதை பார்த்த விஜய் அவர்கள் இல்ல இது மரியாதை இருக்காது, நீங்க என்னதான் இருந்தாலும் ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு கட்சியில இருந்து வந்தவங்க, அதனால என்னோட போட்டோ உங்க பாக்கெட்ல இருக்கிறத விட ஜெயலலிதா அவரோட போட்டோ உங்க பாக்கெட்ல இருக்கிறதா ரொம்ப ரொம்ப சரியா இருக்கும் அப்படின்னு தான் போட்டோவை எடுக்க வச்சு அந்த இடத்துல மறுபடியும் ஜெயலலிதா அவரோட போட்டோவை வைக்க சொல்லியிருந்தாரு விஜய் அவர்கள். ஆக்சுவலா ஒரு கட்சி தலைவரா நீங்க வந்துட்டு வேற கட்சியில இருந்து வந்தீங்க, அதனால நீங்க ஏன் போட்டோ தான் வைக்கணும், நீங்க எப்படி இன்னும் நீங்க உங்களோட அந்த பழைய கட்சி தலைவரோட போட்டோ வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் கேள்வி கேட்கறதுக்கு அவருக்கு அனைத்து உரிமையும் இருக்கு. அவர் சொன்னா செங்கோட்டையன் மாத்தி தான் ஆகணும். பட் அதெல்லாம் எதுவுமே பண்ணாம வேற ஒரு கட்சியில இருந்து வந்தாலும் அவரோட அந்த அறிவுக்கும் அவரோட அந்த அனுபவத்துக்கும் அவரோட வயசுக்கும் மரியாதை கொடுத்து நீங்க ஜெயலலிதாவோட போட்டோவை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் நாகரிகமா நடந்துகிட்ட விஷயம் அப்படின்றது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். சார், நீங்க அப்பப்ப விஜயோட படத்தை தானே வச்சிருப்பீங்க, இப்ப வந்து ஜெயா மேமோட படத்தை வச்சிருக்கீங்களே? எப்பவுமே விஜய் படத்தை நான் வைக்கல, சொல்றது கேட்டுங்க. ஒரு முறை வைத்தேன், அம்மா தலைவர் விஜய் அவருடைய படத்தை வச்சேன் வெள்ளூர்ல. நான் ஏன்னா 3 தலைவர் இருக்கட்டுன்னு அவருடைய தலைமையில் இருக்கிறனால அவர் எப்படி பார்த்தானது இல்லை, வேன் நேரஞ்சு பார்த்துட்டாரு. அடுத்த நாள் அழைத்தார், சார் அம்மா படத்தையும் வச்சுங்க சார், என் படத்தை எடுத்துருங்க சார் அப்படின்னா. எந்த தலைவர் சொல்லுவாங்க? இது வரைக்கும் இந்தியாவிலே தன்னுடைய படத்தை வைத்தவரை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் 3 படத்தை வச்சிருந்தேன் சார், அம்மா படத்தையும் 3 வச்சுங்க சார் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ண தலைவர் யாருமே நான் இது வரைக்கும் தமிழ்நாடு வர சரித்திரத்தை பார்க்கல. செங்கோட்டையன் அவரோட அந்த அலுவலகத்துல கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துல செங்கோட்டையன் இணைஞ்சதுக்கு அப்புறம் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு போர்டு வச்சு அதுல ஒரு பக்கம் விஜய் அவர்களோட புகைப்படம் இருந்தது அப்படின்னா, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்களோட புகைப்படத்தையும் அவங்களோட அந்த அலுவலகத்துல அந்த ஆபீஸோட வாசல்ல செங்கோட்டையன் வச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிட்டு அவங்கள வந்துட்டு கூட பயணிக்கிறது அப்படின்றது உண்மையிலேயே ஒரு நாகரிகமான ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் சிறப்பாகவே பண்ணியிருந்தாரு. இதை ஏன் நான் இவ்வளவு அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்கள் ஏடிஎம்கேல முதலமைச்சராகவே இருந்தவர். ஓபிஎஸ் டிஎம்கேல போய் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஜாயின் பண்ண அடுத்த நாளே பாத்தீங்கன்னா அவரோட பாக்கெட்ல இருந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்களோட போட்டோ தூக்கி போட்டு இப்போ ஸ்டாலினோட படத்தை வச்சுட்டு இருக்காரு. நல்லா யோசிச்சு பாருங்க, ஏடிஎம்கேல சிஎம்மாவே இருந்தவர் டிஎம்கே போன உடனே ஜெயலலிதா அவங்களோட போட்டோ எல்லாம் தூக்கி போட்டு இப்போ வந்துட்டு ஸ்டாலினோட போட்டோ இருக்குது. பட் இங்க விஜய் அவர்கள் உங்க பாக்கெட்ல என் போட்டோ விட ஜெயலலிதா அவரோட போட்டோ இருக்கிறதா சரி அப்படின்னு ரொம்பவே நாகரிகமா நடந்துகிட்டது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா, இந்த விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது விஜய்க்கு என்ன அரசியல் இருக்கு, விஜய்க்கு என்ன அனுபவம் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா அரசியலை பொறுத்த வரைக்கும் அனுபவம் அப்படின்றதுலாம் இங்க கிடையாது, அறிவூட்டல் மட்டும்தான். ஒரு இண்டஸ்ட்ரியில ஒருத்தர் புதுசா வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அறிவூட்டல் தான் முக்கியமே தவிர அனுபவம் அப்படின்றது பெரிய முக்கியம்லாம் கிடையாது. அனுபவம் எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா, ஒரு வேலையில சேரும் போதுதான், ஒரு டாக்டராகவோ ஒரு டாக்டராகி ஒரு ஆப்ரேஷன் பண்றதுக்கோ இல்ல வேற ஏதாவது இந்த என்ன சொல்றது ஒரு இன்ஜினியர் கட்டடம் கட்டுறது, ஸோ இந்த மாதிரி தான் அந்த அனுபவம் அப்படின்றது தேவை. அதுக்கு என்ன பிராக்டிஸ் பண்ணிட்டு அந்த அனுபவத்தை கத்துக்கிட்டு அவங்க வந்து தொழிலுக்கு வருவாங்க. பட் அரசியல் அப்படின்றது பாத்தீங்கன்னா அது தொழில் கிடையாது, அது ஒரு சேவை. சேவை செய்யறதுக்கு செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருந்தாலே போதும், அதுக்கு அனுபவம் அப்படின்றது தேவையே கிடையாது. நான் திரும்பவும் சொல்றேன், அரசியல் அப்படின்றதுக்கு அனுபவம் தேவை கிடையாது, அறிவூட்டல் மட்டும்தான். அடுத்து இந்த விஜய் பண்ணிட்டு உனக்குலாம் என்ன பெரிய அரசியல் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்களே, எனக்கு இப்போ விஜய் பண்ற ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா, விஜய் இன்னும் மக்களுக்கான அரசியல் இன்னும் பண்ணல. ஆனா இந்த அரசியல்வாதிங்க ஒரு சில அரசியல் பண்ணாங்களே, அதை விஜய் பாத்தீங்கன்னா பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. யோசிச்சு பாருங்க, திமுக கூட்டணி உடைச்சு ஏடிஎம்கே கூட்டணியை 2ஆக்கி அதுல ஒரு பாதியை இன்னைக்கு தனக்கு சப்போர்ட் பண்ண வச்சு இப்ப பாருங்க ஏற்கனவே திமுக
திமுக கூட்டணி உடைச்சிருந்தாரு, அவங்க சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஏடிஎம்கேல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவரோட அதிக பெரும்பான்மை இப்போ 144 அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணி காட்டிருக்காரு. இப்போ திமுக கூட்டணி உடைச்சார்ல, இப்போ அவங்களோட சப்போர்ட் ஒரு பெருசா தேவைப்படாது, இப்போ ஏடிஎம்கேல இருக்க சப்போர்ட்டே போதும். ஸோ இந்த மாதிரி இந்த அரசியல்வாதிங்க பண்ற அரசியலை பாத்தீங்கன்னா இவர் பயங்கரமா பண்ணிட்டு இருக்கிறாப்ல. இவர் பண்ணதுலேயே மிகப்பெரிய அரசியல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் போயிட்டு அந்த அரசியல் மாண்பு நாகரிகம் சொல்லி இந்த எதிர்கட்சி தலைவர்லாம் பார்த்தார் இல்லையா, இந்த பொதுமக்கள் மத்தியில அதுவே ஒரு பெரிய அரசியல் தான். இப்ப யோசிச்சு பாருங்க, விஜய்க்கு எதிராக இத்தனை பேர் இவ்வளவு கருத்து சொன்னாங்க, ஆனா அப்படி இருந்தும் விஜய் பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, எவ்வளவு நாகரிகமா அவங்க போய் வீட்டுல பாக்குறாரு அப்படின்னு சொல்லி இந்த சோசியல் மீடியா ஃபுல்லா ஆக ஓகோ அப்படின்னு சொல்லி பரவ இருக்குல்ல, அது ஒரு அரசியல் தான். இப்ப விஜய் அவர்கள் அவங்களோட வீட்டுக்கு வராரு அப்படின்னா புரோட்டோகால் படி அவங்களுக்கு போன் பண்ணி சிஎம் உங்களை பார்க்க வராங்களா, அவங்க நீங்க வந்துட்டு நேரம் ஒதுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அவங்க வேற வழியில சரி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிதான் ஆகணும். ஒருவேளை அவங்க வந்துட்டு இல்ல எனக்கு பார்க்க விருப்பம் இல்லை, இல்ல வர தேவையில்ல அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அது நாளைக்கு இன்னொரு பெரிய நியூஸ் ஆகும். இங்க பாருப்பா, என்னதான் விஜய் பத்தி தப்பா பேசினாலும் விஜயே அவங்க வீட்டுக்கு போய் பாக்குறா அப்படின்னு சொல்லியும் கூட இவங்க எவ்வளவு ஆணவமா இப்படி சொல்றாங்க பாருங்களா அப்படின்ற ஒரு பேச்சும் வரும். சோ இது எல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது விஜய் பண்றதும் ஒரு பெரிய அரசியல் தான். விஜய் போய் இந்த எதிர்கட்சி தலைவர்களை போய் பார்த்தாரு அப்படின்னா என்னதான் பகையா இருந்தாலும் விஜயே போய் பார்த்தாரு அப்படின்ற பேரும் கிடைக்கும். ஒருவேளை அவங்க பார்க்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா விஜயை பார்க்க வரன்னு சொல்லியும் அவங்க பார்க்கல பாரு அப்படின்ற ஒரு பேரும் விஜய்க்கு தான் கிடைக்கும். ஸோ இந்த பாலிடிக்ஸை விஜய் அவர்கள் பயங்கரமாவே பண்றாரு. ஆனா இந்த ஆளை பார்த்து இந்த ஆளுக்கு என்ன அரசியல் தெரியும்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா, அதுதான் இப்ப நினைச்சா யோசிக்க வேண்டியது. அரசியலை விஜய் அவர்கள் நல்லாவே பண்ணிட்டு இருக்கிறாரு. பட் இந்த மக்களுக்கான அரசியல் அப்படின்னு வரும்போது அவர் எந்த அளவுக்கு மக்கள் பக்கம் நின்று மக்கள் சேவை பண்ணி தொடர போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒரு புதிய கட்சி அதிகாரத்துக்கு வரும்போது இதுக்கு முன்னாடி இருந்த அந்த கட்சி அந்த நிர்வாக அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, என்னெல்லாம் குளறுபடிகள் இருக்கு, கஜானால எவ்வளவு இருக்கு, இது எப்படி சரிப்படுத்தலாம், இது எப்படி மீட்டு மறுபடியும் கொண்டு வரலாம், எப்படி இவங்களோட கொள்கை இவங்களோட அந்த வாக்குறுதிகள் எப்படி படிப்படியாக முன்னேற்றலாம் அப்படின்றதுக்கு அதை ஒரு அனலைஸ் பண்ணி அந்த கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு அரசுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாத கால அவகாசம் தேவைப்படும். அதனாலதான் ஸ்டாலின் அவர்கள் கூட ஆரம்பத்துல நாங்க வந்துட்டு ஒரு 6 மாத காலம் இந்த அரசை எந்த தொல்லையும் பண்ண மாட்டோம், நாங்க வந்துட்டு எங்களோட அந்த கூட்டணி கட்சிகள் உங்களை ஆதரிப்பாங்க, ஆனா 6 மாத காலம் உங்களை நாங்க எந்த தொல்லையும் பண்ண மாட்டோம்னு சொன்னதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த 6 மாத காலம் அப்படின்றது ஒரு புதிய அரசுக்கு ஹனிமூன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா அந்த அரசு அதிகாரிகள் அந்த உயர் அதிகாரிகள் இருப்பாங்களா, இவங்க இதுக்கு முன்னாடி நிர்வாகத்துல ஆட்சி செஞ்சுட்டு இருந்த அந்த அரசியல்வாதிக்கு ஏத்த மாதிரி இந்த அரசு அதிகாரிகள் இந்த நிர்வாகிகளா இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் தன்னோட வழிக்கு கொண்டு வந்து இந்த ஐஏஎஸ் தூக்கி அங்க போறது, அங்க இருக்கிற ஆளுக்கு இங்க போறது, இந்த அமைச்சர் வேணும் இந்த அமைச்சர் வேணாம், இந்த நிர்வாகி இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க வேற இடத்துல தூக்கி போடுங்க அப்படின்னு இது எல்லாம் செஞ்சு முடிக்கவே 6 மாச காலம் ஆகும். இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுற அந்த செக்ஷனுக்கே அங்க வர முடியும். ஸோ அதனால எந்த ஒரு புதிய அரசுக்கும் 6 மாத காலம் அவகாசம் கொடுப்பாங்க. ஸோ இந்த 6 மாத கால அவகாசத்துல பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகளும் சரி, ஊடகங்களும் சரி, பத்திரிகையும் சரி, அவங்களை எந்த தொல்லையும் பண்ண மாட்டாங்க, பண்ணக்கூடாது. இதுவும் ஒரு மரபு தான்.